நலபுரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே நலபுரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே கார்பரேட்டு தனி உடமை கேள்வி ஆட்சி பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பனே விவசாயி காப்பு ரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பன விவசாயி நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே எட்டு வழி சாலைகளால் காக்கா நீயும் காண போச்சே பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்னே போச்சே எட்டு வழி சாலைகளால் காக்கா நீயும் காண போச்சே பூச்சி கொல்லி மருந்துகளால் பூமி மூச்சு நின்னே போச்சே ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு அந்த ஆழ்துளை கிணறுகள் வெட்டி இங்கு என் பூமி பாறையாச்சு அந்த பாவிகளால் எங்க நீர்நிலைகள் இங்கே கட்டடமாகி போச்சு நலபுரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே நலபுரிமை தந்தாயே பொது கொடமை என்றாயே விதைச்சிட்டனா போகையில விலை நிலமே காணலையே கார்பரேட்டு தனி உடமை கேள்வி ஆட்சி பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பனே விவசாயி காப்பு ரேட்டு தண்ணி உடமை கேள்வியாச்சு பொது உடமை வாயும் வயிறும் எரிகிறது தாய் தகப்பன விவசாயி நல உரிமை தந்தாயே பொது உடமை என்றாயே. வாவ் சூப்பர். எல்லாரும் பவுடர் கிளாப் புக்களும் பார்க்கலாம். நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. நாள் 3 தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். இறுதிய சிந்தனையில் அகர்ந்து உள்ளவர்களை சிதறடித்தார். லூக்கா 1:51. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். லூக்கா 12:15. பின்பு அவர் அவரை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். லூக்கா 12:15. நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 12:11. நாள் 2 படைப்பின் சீற்றம். நீங்கள் பழகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து வித்தியவங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. நாள் 4
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். லூக்கா 12:15. 4:5 ஆனாலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 4:6 கர்த்தாவே தமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் சிருஷ்டித்தீர். பூமி உமது பொற்களால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24. நாள் 1 படைப்பில் ஓய்வு. நாள் 2 படைப்பின் சீற்றம். நாள் 3 படைப்பின் சுரண்டபடல். நாள் 3 படைப்பின் வாழ்வாதாரம். நாள் 4 படைப்பின் சமநிலை. நாள் 5 படைப்பின் வாழ்வியல். நாள் 6 படைப்பின் வழி.